ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னுடைய கிச்சன் டீப் க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து கிச்சன் டீப் க்ளீனிங்கை 2 நாள் பிரித்து பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நாள் வந்து என்னுடைய பேண்ட்ரி யூனிட்லாம் எடுத்து போட்டு மொத்தமாக கிளியர் பண்ணிடுவேன். 2வது நாள் வந்து என்னுடைய கவுண்டர் டாப் எல்லாமே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் என்னுடைய பேண்ட்ரி யூனிட்டை தான் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். அதை உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டெய்னர். இது ரொம்ப ஏர்டைட்டாலாம் இருக்காது, ஓரளவுக்கு தாங்கும். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி கடலை ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அதெல்லாமே போட்டு வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாம் இருந்தது எல்லாமே காலியாகிடுச்சு. கொஞ்சம் எக்ஸஸாக ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நான் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். அன்னைக்குன்னு பார்த்து வெயிலே கிடையாது. ஸோ இருந்த வழிகளும் தண்ணி மட்டுமாச்சும் போகட்டும் அப்படின்னு சொல்லி போர்ட்டிக்குள்ளே இருந்த ஸ்பேஸில் வந்து எல்லா கமத்து போட்டு வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் கண்டெய்னர் தான். இது செட் ஆஃப் 6 அப்படின்னு சொல்லிட்டு 2 வாங்கியிருந்தேன். அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். நான் வாங்கி நியர்லி 3 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. வாங்கி 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. எந்த ஒரு ஜாருமே எதுவுமே ஆகலை. ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதெல்லாமே வந்து நல்லா வாஷ் பண்ணி அதையுமே வந்து காய வச்சுட்டேன். இது வந்து டிமார்ட்டில் வாங்கினேன். செட் ஆஃப் 4ன்னு சொல்லிட்டு 99 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். செம்ம ஒர்த்துங்க. ரொம்ப ஏர்டைட்டாகவும் இருக்குது. இதுவும் பக்கத்தில் சின்னது வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதுவும். இதில் எல்லாமே வந்து ஸ்பைசஸ், பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு வச்சுருந்தேன். அதையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம என்ன தான் கிளாஸ் கண்டெய்னர், பிளாஸ்டிக் கண்டெய்னர் வாங்கியிருந்தாலும் இந்த மாதிரி ஸ்டீல் கண்டெய்னர் வந்து அதில் போட்டு திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதே வந்து ஒரு தனி அழகு தான். கல்யாணத்தில் அம்மா எனக்காக கொடுத்தது. அதை வந்து இன்னும் நான் அப்படியே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த லீவ் டைமில் பண்ணேன் அப்படின்றதுனால என் பையனையுமே நான் கூட சேர்த்துக்கிட்டேன். நம்மளை ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க, இது மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தா கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மம்மிக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு இதெல்லாமே துடைக்க சொல்லியிருந்தேன். பாருங்கள், கல்யாணத்துக்கு சீர் கொடுக்குற மாதிரி எவ்வளோ வந்து ஃபுல்லாக பாத்திரமாக இருந்தது. ஸோ அது ஃபுல்லாமே வந்து நல்லா கிளியர் பண்ணி எடுத்து காய வச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்து இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிச்சன் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. இப்போ நான் வந்து புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கேன். மினி விலாக் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ புது வீட்டு கிச்சன் வந்து ரொம்ப சின்னது. நமக்கு 2 ஷெல்ஃப் தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே பெயிண்ட் பண்ண உடனே நம்ம இதை போட்டோம். அந்த நேரத்தில் எப்பவுமே நான் டிரான்ஸ்பரண்ட் ஷீட் தான் போடுவேன். அந்த நேரத்தில் எனக்கு வீடு ஷிஃப்ட் ஆன டைமில் எதுவும் கிடைக்கலன்னு நியூஸ் பேப்பர் போட்டேன். அது நல்லா இந்த பெயிண்டில் ஒட்டிடுச்சு. ஸோ என்ன தான் நம்ம வந்து தண்ணி அடித்து அந்த கொலினை அடித்து நான் க்ளீன் பண்ணாலும் போகவே இல்லை. அழுக்கு மட்டும் க்ளீன் ஆச்சு, பட் ஒட்டினது வந்து கிளியர் ஆகவே இல்லை. ஸோ அதை எல்லாமே எடுத்து போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு லைனர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த எல்லாமே நல்லா தொடச்சிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து ரீஃபில் பண்ணிடலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்படி ரீஃபில் பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு வந்து புதுசாக ஓப்பன் பண்ணுற பேக்கெட்டை வந்து அடியில் போட்டுட்டு நம்ம பேலன்ஸ் தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து நான் மேலே போட்டுப்பேன். அப்போ தான் வந்து பழைய பொருள் வந்து ஃபஸ்ட்டே காலியாகிடும். சில பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு பொருளும் காலியாகும் போதே உடனே வாஷ் பண்ணி வச்சுருவாங்க. பட் நான் அப்படி பண்ண மாட்டேன். இந்த நாள் அப்படின்ற மாதிரி நான் வச்சுப்பேன். அவள் மொத்தமாக எடுத்து போட்டு க்ளீன் பண்ணுவேன். அதில் ஆல்ரெடி திங்ஸ் ஏதாவது, இப்போ பருப்பு வந்து சைடில் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி பருப்பு இருந்துச்சுன்னா அதை வேறு ஒரு கண்டெய்னரில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு புதுசாக பருப்பு உடச்சி இதில் கொட்டிட்டு மேலே வந்து பழைய பருப்பை வந்து போட்டு வைப்பேன். அந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து உடனே நம்ம ஃபஸ்ட்டு மேலே இருக்க பழைய பருப்பை தான் யூஸ் பண்ணிவிடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணுவேன். ஒருத்தர் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இது ஆக்சுவலாக என் பையனோட ஸ்கூலில் கொடுத்தது. எக்ஸஸாக இருந்தது எல்லாமே வந்து இந்த மாதிரி லைனராக போட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்பளம், வத்தல் அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரே இதில் போட்டு அதில் வந்து சின்னதாக நம்ம இந்த பிரியாணி இலை இருக்கு இல்லையா, அது போட்டுட்டோன்னா பூச்சே வராது. ஸோ மிளகா, தனியாவை வந்து நான் பிளாஸ்டிக் கண்டெய்னர், ஒரே மாதிரியான கண்டெய்னரில் போட்டு பின்னாடி வச்சுட்டேன். பேக்கில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அரிசி, பச்சரிசி, அப்பளம், இது மாதிரி ரெகுலராக, அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணாதது எல்லாமே வந்து பின்னாடி நான் வச்சுட்டேன். அடிக்கடி எடுக்கிறது சுகர், அதே மாதிரி வந்து பருப்பு, அது எல்லாமே வந்து நான் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டேன். அப்போ தான் வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வச்சது வந்து அரிசி மாவு அடிக்கடி நான் எடுக்க மாட்டேன். ஸோ அரிசி மாவு எல்லாமே வந்து பின்னாடி வச்சுட்டேன்.
இது வந்து கோதுமை மாவு. கோதுமை மாவு வந்து அப்பா எனக்கு அரைச்சு கொண்டு வந்து குடுத்துருவாங்க. ரேஷன் கடை கோதுமை தான். நான் குடுத்தேன்னா அரைச்சு குடுத்துருவாங்க. ஸோ அது எல்லாமே இது மாரி போட்டு வச்சுட்டேன். ஸோ இப்போ ஃப்ரண்ட்ல இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா, நான் ரெகுலரா யூஸ் பண்ணுறது கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு, துவரம் பருப்பு அது எல்லாமே மேலே வந்து போட்டு வச்சுட்டேன். இப்போ கீழே பார்த்திங்கன்னா அதே லைனர் போட்டுட்டேன். இது வந்து ஸ்டெப் ரேக். ஆக்சுவலாக அமேசானில் ஸ்டெப் ரேக் இருக்குது. பட் நான் எதுக்கு அது காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணணுன்ட்டு என்கிட்ட இருந்த ஃப்ளாஸ்க் பாட்டிலை வச்சுட்டு அதனுடைய அட்டை பாக்ஸ் மட்டும் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லா காலியானது எல்லாமே வந்து நான் ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேன். என் அப்பா வந்து மாவு மிஷின் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மிளகா, தனியா, மஞ்சத்தூள் இதெல்லாமே வந்து அப்பாவே எனக்கு அரைச்சி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் அம்மா வீட்டிலருந்து மிளகாத்தூள் அந்த ரேஷியோவில் அரைப்பாங்க இல்லையா, மிளகா தனியா சேர்த்து. ஸோ அது மாதிரிலாம் அரைச்சி எனக்கு வந்து அவங்க இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு கொடுத்துருவாங்க. நான் வந்து ரீஃபில் பண்ணிப்பேன். ஸோ இது வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி அரைச்சி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ரீஃபில் பண்ணும்போது கீழே சிந்தினதெல்லாம் கையோடு நம்ம தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா, பக்கத்தில் ஒரு துணி வச்சுட்டு நமக்கு அது இன்னொரு வேலை வராது, ஒரே வேலையாக முடிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து மிளகு, சீரகம் இதெல்லாமே வந்து நான் அஞ்சரை பெட்டியில் ஆல்ரெடி ஃபில் பண்ணி வச்சுருப்பேன். அது ஃபில் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே பின்னாடி வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் நான் எதுக்கு வச்சுருக்கேன்னா, கொஞ்சம் ஹைட் ஏற்றி வைக்கிறதுக்காக, நமக்கு வந்து பின்னாடி இருக்கிறது கிளியராக தெரியணும்னு. அதே மாதிரி கடலை, நட்ஸு எல்லாமே வந்து நான் பின்னாடியே வச்சுட்டேன். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தூள், ஃபஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் வச்சுருக்கேன், அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் சாம்பார் பொடி, தனியாத்தூள், சீரகத்தூள் இந்த மாதிரி பொடி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நான் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டேன். ஸோ இதில் ஃபுல்லாமே வந்து நம்ம ஸ்பைசஸ் தான் போட்டு வைக்க போகிறோம். ரொம்ப ஏர்டைட்டாக இருக்குது. இதை நம்ம ஓப்பன் பண்ணும்போதே அந்த ஃப்ராக்னன்ஸ் வந்து அப்படியே கடைசி வரலும் இருக்குது. அதனாலேயே வந்து இதில் நான் ஃபுல்லாமே ஸ்பைசஸ் தான். பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, ஜாதிபத்திரி இதெல்லாமே வந்து இதில் போட்டு நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த பாட்டில் வந்து இந்த ஃபஸ்ட்டு போட்டிருந்ததில் இந்த 4 பாட்டிலுமே வந்து நான் டிமார்ட்டில் 99 ருபீஸ்க்கு வாங்கினேன். இந்த குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள், அது எல்லாமே ப்ரெஸ் பண்ணுற டைப் தான். ஆனால் வந்து அவ்வளோ ஏர்டைட்டாக இருக்குது, நம்மளால் டக்குனே ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதில் ஸ்பைசஸ் போட்டு வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டெய்னர். இதில் வந்து இந்த மாதிரி சுண்டல், கடலை இதெல்லாமே நான் போட்டு வச்சுருக்கேன். அது கூடவே வந்து இந்த மாதிரி ஒரு பிரியாணி இலையும் போட்டு வச்சிட்டோன்னா பூச்சி வராது. ஸோ நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். வேர்க்கடலை, உடச்ச கடலை, சுண்டல் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு லீஃப் நம்ம போட்டு வச்சோன்னா பூச்சி எதுவுமே வராது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அரிசியில் கூட போடுவாங்க, நான் ஓட்ஸ்லையும் போட்டு வைப்பேன். ஸோ இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஓமம், அதே மாதிரி வந்து இந்த ஸ்பைசஸ்லாம் சொன்னேன் இல்லையா, அது எல்லாமுமே வந்து போட்டு இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நான் வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா தனியாக நம்ம வந்து கெச்சப் அந்த மாதிரிலாம் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அது வந்து தனியாக ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கோம். ஆர்கனைசர் மாதிரி வச்சுட்டு அதில் இருந்த பழையசு, எக்ஸ்பைரி ஆனது எல்லாமே தூக்கி போட்டுட்டு அதில் வந்து சாக்லேட் சிரப்பு, அப்புறம் மைனஸ் தேனும், நம்ம வந்து தேன் வந்து நாங்களும் வாங்கி வச்சுருந்தோம், ஊர்லேருந்து அத்தையும் கொண்டு வந்திருந்தாங்க, அதையுமே இந்த இடத்துல வச்சு ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக நம்மளுடைய பேண்ட்ரி யூனிட் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது ஒருத்தருக்காச்சும் வந்து இது கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் பண்ண மாதிரி தான் நீங்களும் பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை. உங்ககிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு அழகாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால நமக்கே வந்து கிச்சனில் போய் நிற்கிறதுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.